ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நமக்கு பொதுவா சினிமா அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ சினிமாவில் எல்லாருமே மூழ்கி இருக்காங்க. ஆனால் எப்போ தளபதி விஜய் அரசியல் பக்கம் போனாரோ அதுக்கப்புறம் சினிமா கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி நம்மளோட மனசுல பதிஞ்சவங்க குறிப்பிட்ட சில நபர் மட்டும்தான். நிறைய நடிகர்கள் புதுசு புதுசா வராங்க, பழைய நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க. பட் நம்மளோட மனசுல நிற்கக்கூடியது ஒரு சில லெவல்ல டாப்ல இருக்கிறவங்க மட்டும்தான். பட் அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம ரொம்பவே ஆவலா இருப்போம். நிறைய பேர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது மூலயமா ஒரு பெரிய லெவலுக்கு வந்தவங்க இருப்பாங்க. ஸோ அதுல முக்கிய முன்னுதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நடிகர் அஜித்தை சொல்லலாம், அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்கள சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சில நடிகர்கள்லாம் அப்பா வந்து ப்ரொடியூசரா இருப்பாரு, டைரக்டரா இருப்பாரு, அது மூலயமா சினிமாக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. பட் சினிமாக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு ஒரு சில நடிகர்கள் ரொம்ப உச்சத்துல இருப்பாங்க. அப்போ அவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்களாம் இவ்வளோ படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சினிமாவை பத்தி நிறைய பேசுவாங்க, சினிமாவை பத்தியும் பேசுவாங்க, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய சினிமாவை பத்தியும் பேசுவாங்க. அதாவது டோட்டலா இந்திய சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, வெளிநாட்டில் இருக்க சினிமாவை பத்தி நிறைய பேசுவாங்க. ஏன்னா அவங்க அதிலே வந்து ஊறி இருப்பாங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப இவங்களுக்குலாம் எவ்வளோ நாலேஜ் இருக்கும், இவங்கெல்லாம் எவ்வளோ புக்ஸ் படிப்பாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, ஸோ எந்த அளவுக்கு இவங்க நாலேஜை க்ரோ அப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா நடிகராக ஆரம்பித்தவர் தான் முதலமைச்சர் விஜய். அதாவது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நடிகராக தான் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அவர் என்ன படிச்சிருக்காரு, எப்படி படிச்சாரு அப்படின்றத அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ தான் தவிர ஃபுல்லாக அவர் வந்து ஒரு டிகிரி வாங்கலை. பட் டிகிரி வாங்கலை அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு. ஸோ படிப்பு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். உடனே வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம், காமராஜர்லாம் படிக்காமலே வந்து முதலமைச்சராக ஆனாங்க, படிக்காமலே மிகப்பெரிய ஒரு மேதையாக அவரை நாம் வந்து கொண்டாடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ படிப்புங்கிறதும் ஒரு பாதி முக்கியமானது தான். பட் படிப்பே இல்லாமல் கூட நிறைய பேர் பெரிய இடத்துல அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அதுவும் நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச, அதாவது நம்ம விரும்பி பார்க்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில நடிகர்கள்லாம் டிகிரி முடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? டிகிரி கூட இல்லைங்க, அவங்களாம் 10th முடிக்கலன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆனா அப்படியும் ஒரு சில நடிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ 10th ஃபெயில் ஆன நடிகர்கள் நடிகைகள் பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பொண்ணு அக்ஷரா ஹாசன் தான். உங்களால சொன்னா கண்டிப்பா நம்ப முடியாதுதான். பட் உண்மையிலே அவங்க 10th ஃபெயில். அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3-4 தடவை ஃபெயில் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து படிப்புல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே. ஸோ அதுக்கப்புறமா 10th எக்ஸாம் வரும்போது அவங்க வந்து அந்த எக்ஸாம்ல எப்படியோ பாஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து படிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் அவங்க அதுல பாஸ் பண்ணல. உடனே வந்துட்டு ரீ எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே மறுபடியும் ரீ எக்ஸாமும் அவங்க எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 2-3 டைம் தன்னோட அப்பாவுக்கு தெரியாமலே அவங்க வந்து ரீ எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவரும் ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி நீ படிக்கலன்னா பரவாயில்ல, உனக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுமா, அதெல்லாம் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டு உடனே அவரும் வந்து டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து அதுல ஒரு பெரிய ஆளா நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாரு. ஸோ இவங்களும் அமெரிக்கால போயிட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு இங்கே வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இப்படி சென்னைக்குள்ளவே இருந்தோம்னா நம்மளோட growth ஆனது இங்கேயே முடிஞ்சிடும், நம்ம இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல போகணும் அப்படின்றதுனாலதான் அவங்க மும்பைக்கு போனாங்க. அங்க வந்து பிராக்டிக்கலா சினிமாவை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மும்பையில வந்து அவங்க பாலிவுட்ல பேக் கேமரால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க 10th ஃபெயில்னு சொன்னா நம்பவா முடியுது, பார்த்தா அப்படியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தோணும். ஆனா அவங்களோட அப்பாவை நாம உலக நாயகன் அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவருமே பள்ளி படிப்பு அப்படிங்கிறது வந்து பாதி தான் படிச்சிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு அவருக்கு உலகத்துல நடக்கக்கூடிய
அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா தன்னோட கைப்பிடியில இருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு பயங்கரமான ஒரு நாலேஜ். அதனாலதான் நாம அவரை உலக நாயகன் அப்படின்னு சொல்லி கொண்டாடணும். சோ அடுத்ததா நடிகர் விமல். இவருமே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்து வளர்ந்தவர் தான். இவரும் 8வதுல இருந்தே ஸ்கூல்ல எப்பவுமே கெட்ட பேரு தான் வாங்கியிருக்காரு. அதாவது இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா தான் விமல் இருந்திருக்காரு. சோ அதுல பயங்கர அரட்டடிக்கிறது, சேட்டை பண்றது, எப்பவுமே கிளாஸ்க்கு வெளியில பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ல நடிகர் விமலும் ஒருத்தரா இருந்திருக்காரு. சோ அவ்வளோ கஷ்டப்பட்டு 10th வரைக்கும் வந்து 10th அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ எக்ஸாமே எழுத வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சிருக்காரு. ஆனா வந்து பிடிச்சி எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. ஆனா அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் இனி நான் படிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. படிக்காம என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவல் ஏதாவது பாலிடெக்னிக் ஏதாவது படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வேணாம், எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வீட்டுல சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விமல் அவர்களுடைய தாத்தா வந்து 70s 60sல வந்து காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காரு, மேக்கப் மேனா இருந்திருக்காரு. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவர் ஈஸியா சினிமாக்குள்ள வந்துட்டாரு. ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே அவரை சின்ன சின்ன படங்கள்ல பார்த்திருப்போம். ஸோ கில்லி படத்துல விஜய் கூட நடிச்சிருப்பாரு. இன்னும் ஒரு சில படங்கள் எல்லாம் சைட்ல வருவாரு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து தனியா ஒரு படம் பண்ணியிருந்தாரு. பசங்க அப்படின்ற படத்துல தான் ஹீரோவா அறிமுகமானார். ஸோ அந்த மாதிரி 10th ஃபெயில் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நாம அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா நடிகர் ஜீவா. சொன்னா நம்ப முடியல. அவர் பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா ஏதோ மும்பைல ஹிந்தி எல்லாம் படிச்சிருப்பாரு, ஹிந்தி எல்லாம் பயங்கரமா பேசுவாரு அப்படின்ற மாதிரிதான் அவரோட தோற்றம் இருக்கும். ஆனா உண்மையில சொல்ல போகணும் அப்படின்னா அவர் இங்கிலீஷ் கூட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் கத்துக்கிட்டாரு. அதாவது வளர வளர எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கத்துக்கிட்டாரே தவிர படிக்கும் போதெல்லாம் அவருக்கு பெருசா எந்த ஒரு ஸ்டடி நாலேஜுமே கிடையாதான். ஸோ அவருமே வந்து 10th ஃபெயில் ஆயிருக்காரு. இது வந்து வீட்டுல சொன்னா திட்டுவாங்க அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி அவங்க அப்பாக்களை பிடிச்சி இவர் வந்துட்டு ஒரு போலியான சர்டிபிகேட் பாஸ் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அதையும் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காரு. ஸோ அதுல மாட்டி பயங்கர பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு, பயங்கரமா அடியெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு ஏறல, என்ன படிக்க வைக்காதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கதறி இருக்காரு. சரி சினிமாவில வேலை பார்க்கறதுக்காகவாது ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி, கோ டைரக்டரா ஒர்க் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அவர் வந்துட்டு ஹீரோவாவே அறிமுகமாயிருந்தாரு. சோ இன்னைக்கு மிகப்பெரிய நடிகரா தான் ஜீவா இருக்காரு. பட் அவங்க எல்லாம் 10th பாஸ் பண்ணலன்னு சொன்னா உண்மையில நம்பவே முடியல. சோ அடுத்ததா நடிகர் தனுஷ். தனுஷுமா அப்படின்ற மாதிரி தான் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவரோட கால்ஷீட்காக ஹாலிவுட்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு நடிகரா ஆயிட்டாரு. நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன் அப்படின்னு நாம வந்து அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா தான் நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கோம். எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புக்கு உயிர் கொடுத்தாரோ சோ அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் வந்து இவரும் நடிப்புக்கு உயிர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இவரை பார்த்து தான் நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவரோட சாங்ஸுக்கு தான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது எக்ஸ்பிரஷன்ஸ்ல. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு உச்சக்கட்ட புகழ் நடிகரா தனுஷ் இருக்காரு. பட் இவர் 10th ஃபெயிலான்னு கேட்டா 10th ஃபெயில் இல்ல, இவர் 10th பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இவரோட குடும்ப சூழ்நிலை இவரால் அடுத்து வந்து தொடர்ந்து படிக்க முடியல. கஸ்தூரி ராஜா அவங்களுடைய புள்ள தானே, இவங்களுக்கு என்ன குடும்ப சூழ்நிலை அப்படின்னா உண்மையிலே அந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படமே எடுத்திருக்காங்க. அந்த படம் ஓடுச்சுன்னா ஓகே, ஓடல அப்படின்னா அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு லாஸா இருக்கும். சோ அப்படிதான் கஸ்தூரி ராஜாக்கு நிறைய படங்கள் வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கு. சோ அதனாலதான் இவங்க குடும்பம் ஒரு காலகட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. சோ அந்த டைமிங்ல தான் தனுஷ் 10th படிச்சிருக்காரு, பாஸும் பண்ணியிருக்காரு. பாஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு அவரால் படிக்க முடியல. அவங்க அக்கா வந்து ரொம்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ரொம்பவே வீட்டுல சண்டை போட்டு தான் அவங்க எல்லாம் வந்து டாக்டருக்கே படிச்சிருக்காங்க. ஆனா அது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க டாக்டருக்கு கூட படிச்சிருக்காங்க. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஓகே அக்கா எல்லாரும் படிக்கட்டும், நான் படிக்கல, ஏதாவது எனக்கு சின்ன சின்ன வேலை கொடுங்க, நான் அதை செய்யறேன், அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை நான் வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நடிகர் தனுஷ் 10th முடிச்சு பாஸ் ஆகி அதுக்கப்புறம் படிக்காம விட்டுட்டாரு. சோ உடனே அவங்க அப்பாவும் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, சரி ஓகே நீ படிக்க வேணாம், உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டைரக்ஷன் வச்சு நம்மளே ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், நம்ம பசங்களை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரே கடைசியா ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி தன்னோட மகன் கிட்ட கொடுத்திருக்காரு. அதாவது செல்வராகவன் கிட்ட கொடுத்திருக்காரு. செல்வராகவனுக்கு அப்போ டைரக்ஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்பா கூடவுமே அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு கதையை எழுதியிருக்காரு. சோ அதுக்கு ஹீரோ வெளியில இருந்து நாம எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி தம்பியை வச்சே நடிக்க வைப்போம்னு சொல்லி தான் தனுஷை வச்சே ஒரு படம் எடுத்திருக்காங்க. சோ அந்த படம் தான் துள்ளுவதோ இளமை. சோ இந்த படம் கிளிக் ஆச்சுன்னா ஓகேப்பா நாம சென்னையில இருக்கலாம், அப்படி இல்லை இதுல நம்ம ஃபிளாப் ஆயிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போயிடலாம், இதுக்கப்புறம் நம்மளால சென்னையில இருக்க முடியாது
அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அந்த படத்தையே பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படம் ஓடிடுச்சு. படம் ஓடினாலும் இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தனுஷுக்கு பல விமர்சனங்கள், பல கேலி கிண்டல்கள் வந்துகிட்டே இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்த தனுஷ் அடுத்தடுத்த படங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விடாப்படியா தான் அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு கதையை எழுத சொல்லி அதுல நான் தான் நடிப்பேன், நீங்க எடுங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகரா வலம் வந்திருக்காரு. எந்த இடத்துல நாம விழறோமோ, எந்த இடத்துல நாம அவமானப்படுறோமோ, எந்த இடத்துல நாம தோத்து போறோமோ அங்கேயே நின்னு ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதுல நடிகர் தனுஷ் பண்ணியிருக்காரு. இது பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் ஒதுங்கி போறவங்களும் இருக்காங்க. பட் அப்படி இல்லாம அதுதான் உண்மை. நாம எங்க விழறோமோ அங்கதான் எழுந்து நிக்கணும். எவ்வளவு ஸ்பீடா நாம விழறோமோ அதை விட ஸ்பீடா எழுந்து நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்மள ஒருத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம ஒதுங்கி போக கூடாது. இன்னைக்கு பல பேருக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தனுஷ் 10th தான் பாஸ் பண்ணியிருக்காரு. பட் மேல் கொண்டு படிக்கல. ஆனா இப்போ அவர் இங்கிலீஷ் பேசுவாரு, ஹிந்தி பேசுவாரு, எல்லா லாங்குவேஜ்லயும் போனாலும் அவரால் எல்லாமே சமாளிக்க முடியும். எங்க போனாலும் அவரோட லைஃப் ஸ்டைல மிகப்பெரிய லெவல்ல அவரால் உயர்த்திக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் அவருக்கு இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது தல அஜித். இவருமே பாத்தீங்கன்னா 10th படிக்கவே இல்லை. இவருக்கு படிப்பு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷன். இவருமே 10th பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காரு. எக்ஸாம் வரைக்கும் கூட போல பயந்துட்டு பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வேலைக்கு போயிருக்காரு. அப்படி அவர் பார்த்த முதல் வேலை தான் மெக்கானிக் ஷெட்ல போய் வேலை பார்த்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க சின்ன சின்ன எடுப்படி வேலைக்காக தான் போய் சேர்ந்திருக்காரு. அதை பார்த்து அஜித் அவங்களுடைய அப்பா நீ ஏன்பா மெக்கானிக் ஷெட்லாம் வேலை பார்க்குற, நீ வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, உனக்கு ஓரளவுக்காவது ஏதாவது நாலேஜ் இருந்ததுன்னா நீ அதை வச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மெக்கானிக் ஷெட்ல தான் வேலை பார்த்திருக்காரு. மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கும் போதே தன்னை விட பெரியவங்க என்ன மாதிரி வேலை பார்க்கறாங்க, எப்படி ஒரு பைக்கை அசம்பிள் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. கத்துக்கிட்டு அப்ப இருந்த அவரோட சுச்சுவேஷன்ல பைக் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு. அப்ப அவர் முடிவெடுத்திருக்காரு, நாமளும் ஒரு பைக்கை வாங்குறோம், நம்ம அதுல ரேசராவே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு. பட் இதெல்லாம் அவருக்குள்ள ஒரு ட்ரீமா தான் இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஜித் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனில போயிட்டு வேலை பார்த்திருக்காரு. அங்க ஓரளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து இன்னொரு இடத்துல அவர் வேலை பார்த்திருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அடுத்து இவர் கார் ரேஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. பட் கார் ரேஸ்லாம் போகணும்னா கோடிக்கணக்கில் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே விட்டுட்டு இருக்காரு. விட்டதுக்கு அப்புறமா அஜித்துடைய தோற்றத்தை பார்த்து நீ நல்லா இருக்கியே, நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது, மாடலிங் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் மூலயமா தான் அவர் மாடலிங்க்கு வந்திருக்காரு. மாடலிங்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு சில டைட்டில்லாம் வின் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவருக்கு சினிமாவில் ஹீரோவா பட வாய்ப்பு கிடைச்சது. ஆரம்பத்துல இவருக்கு பட வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. பட் இந்த அப்பா பையன் அப்படின்ற மாதிரி சினிமாலேயே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பல வாய்ப்புகள் அஜித்துக்கு வந்தது தட்டி விட்டுருக்காங்க. அதை பறிச்சு தன்னோட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு சில இயக்குனர்கள். அதனால இன்னைக்கு வளர்ந்த ஒரு சில நடிகரும் இருக்காங்க. அதை பத்திலாம் நம்ம பெருசா வெளியில இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் பல தடைகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, பல தோல்விகளை தாண்டி தான் இன்னைக்கு நடிகர் அஜித் மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றவரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு 50 வயசு 55 வயசுக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல, பேஷனுக்காக நாம எப்ப வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம பேஷனுக்காக ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப திரும்பவும் கார் ரேஸ்ல இன்ட்ரெஸ்டடா இறங்கியிருக்காரு. இறங்கினது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா ஒரு சில போட்டிகள்ல வெற்றியும் பெற்றிருக்காரு. இதே சமயத்துல நடிகர்களுக்கு எந்தவித ஏமாற்றமும் இருக்கக்கூடாது, நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே நடிகர்கள் தான், அதனால அவங்களுக்கு தேவையான வருஷத்துக்கு ஒரு படத்தை நாம கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சினிமாவிலையும் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. சினிமாவில் எப்ப டைம் கிடைக்குதோ இங்க பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய டைம் கார் ரேஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்த விட பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள்ல முக்கியமான நடிகர் அஜித்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியை லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவர் எப்படி ஃபேமிலி கிட்ட நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் தன்னோட ரசிகர்களுக்கும் சொல்லுவாரு, உங்க ஃபேமிலியை பாருங்க, உங்க லைஃபை பாருங்க அப்படின்னு சொல்லி. மற்ற நடிகர்கள்லாம் அப்படி சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. மேபி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அளவுக்கு தல அஜித் அவர்கள் 10th போகல, 10th எக்ஸாம்
கூட எழுதல. ஆனா இன்னைக்கு அவரை நாம உலகம் ஃபுல்லாவே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லா அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. எங்க போனாலும் அவருக்கு விவிஐபி ஆன ஒரு கேட்டகரி கிடைச்சிருக்கு. ஸோ படிப்பு அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட அனுபவம், நம்மளோட அறிவு, நாம எந்த அளவுக்கு கடினமா உழைச்சி முன்னுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. பட் இந்த காலகட்டத்துல படிப்பும் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா நாம வந்து கண்டிப்பா பண்ணணும். ஸோ படிப்பு இல்லாம தானே இதெல்லாம் இவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாமளும் வரலாம் அப்படின்னு சொல்லி உடனே படிக்கிறவங்க எல்லாம் பாதியில நிறுத்திடாதீங்க. ஸோ படிச்சு அதுக்கப்புறமா நாம எந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன இந்த நடிகர்கள்ல யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.